இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பாலினாமியல் கொடுத்துட்டு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஈக்குவேஷன் மாதிரி இதை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். x² y ப்ளஸ் xy². ஓகேவா? ஓகே, இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் முதல்ல வெளில எடுத்துலாம். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ இதை எக்ஸை வெளில எடுத்துலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. ஒய்யை வெளில எடுத்துலாம். ஸோ எக்ஸு ஒய்யை வெளில எடுக்கிறோம். ஸோ இங்கே x² y அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு xy. அப்போ xyயை வெளில எடுத்தால் வெறும் எக்ஸ். ஸோ ப்ளஸ் அதுக்கப்புறம் இதுலேருந்தும் xyயை வெளில எடுத்துருக்கோம். ஸோ இது என்ன xy இன்ட்டு y. அப்போ தான் நமக்கு xy² இருக்கும். ஸோ இதில் xyயை வெளில எடுத்துட்டோம்னா மிச்சம் யார் இருப்பா? ஒய் இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்ததை எடுப்போமா? அடுத்து என்ன? x² ப்ளஸ் xy. இது ரெண்டில் என்ன இருக்குது காமனாக? எக்ஸு தான் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளில எடுத்துலாம். ஸோ x²லேருந்து எக்ஸை வெளில எடுத்தால் வெறும் எக்ஸ் ப்ளஸ் xyலேருந்து எக்ஸை வெளில எடுத்தால் ஒய். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? HCF. HCFனா என்ன? காமனாக உள்ளது, ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். அப்போ காமனாக உள்ளது தான் எடுக்கணும். ஸோ இங்கே எக்ஸு காமனாக இருக்குது, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது. அப்போ இவங்க 2 பேரோட HCF அப்படின்னா யாரெல்லாம் காமனாக இருக்காங்களோ அவங்க தான். யாரெல்லாம் காமனாக இருக்காங்க? இவங்க 2 பேர் தான் காமனாக இருக்காங்க. ஓகேவா? எழுதிடலாமா? HCF ஈக்குவல்ஸ் இங்கே எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ எக்ஸு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற டேர்ம் காமனாக இருக்குது. மல்டிப்ளைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட HCF. ஓகேவா?